அத்தியாயம் 9 நீதிவேந்தன் கதை. வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 9வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் வஜ்ரமகுடன் மற்றும் பத்மாவதியின் காதல் கதையை வேதாளம் சொல்லக் கேட்டோம். இப்போது வேதாளம் விக்ரமாதித்தனிடம் சொல்லப் போகும் அடுத்த கதை நீதிவேந்தன் கதை. அத்தியாயம் 9 நீதிவேந்தன் கதை. இமயமலையின் சாரலில் விந்தியபதி என்ற நகரம் உண்டு. அங்கே ஸ்ரீவிசாரன் அரசனாய் ஆண்டு வந்தான். அவனுக்கு உதயகுமாரன் என்னும் மகன் இருந்தான். ஒரு சமயம் அரசகுமாரன் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான். அங்கே ஒரு யானையைக் கண்டு அதைத் தொடர்ந்து சென்றான். அவ்விதம் சென்றவன் பெருங்காடு ஒன்றினுள் நுழைந்து விட்டான். அங்கிருந்து திரும்பி வரும்போது காட்டின் நடுவிலே ஒரு நதி செல்வதைக் கண்டான். அதன் கரையில் அறநெறியாளன் ஒருவன் நீராடி தன் நித்திய கர்மானுஷ்டானங்களைச் செய்து கொண்டிருந்தான். அரசகுமாரன் அவனிடம் சென்று, ஐயா, என்னுடைய குதிரையைச் சிறிது நேரம் பிடித்துக் கொள்ளுங்கள். அதற்குள் நான் நதியிலிறங்கி தாகசாந்தி செய்து கொள்ளுகிறேன் என்றான். அதைக் கேட்ட அறநெறியாளன், நான் உன் வேலைக்காரன் என்று நினைத்துக் கொண்டாயா? உன் குதிரையை பிடித்துக் கொண்டிருப்பதுதான் என் வேலையா என்று கோபமாகக் கேட்டான். அவன் வார்த்தைகள் அரசகுமாரனின் சினத்தை அதிகரிக்கச் செய்துவிட்டன. தன் கையில் வைத்திருந்த சாட்டையினால் அவன் அந்த அந்தணனை அடித்தான். வலி பொறுக்கமாட்டாத அந்தணனோ அரசனின் சமூகத்திற்கு ஓடி வந்து கதறி அழுதான். அரசனும் அவனைச் சமாதானப்படுத்தி விஷயத்தை அறிந்தான். அரசியல் அதிகாரத்தில் அகங்காரம் கொண்டு தன் மகன் குதிரைச் சாட்டையினால் அறநெறியாளனை அடித்தான் என்று கேட்டதும் மன்னன் கண்களில் கோபாக்கினி வீசக் கொதித்தெழுந்தான். உடனே அவன் தன் மகனை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டான். அப்போது அருகிலிருந்த மந்திரி, அரசே, அரசனுக்குரிய சகல லட்சணங்களும் பொருந்திய தங்கள் குமாரனை நாட்டை விட்டு வெளியேற்றுவது நல்லதா? அது சரியல்ல என்றான். மந்திரி, அறநெறியாளனை குதிரைச் சாட்டையினால் அவன் அடித்திருக்கிறான். முன் விசாரணை ஏதுமின்றி அவன் அடித்ததால் அவன் அரசாளும் தகுதியிலிருந்து விலகியவனாகிறான். அறிஞன் ஒருபோதும் விஷத்தை அருந்த மாட்டான், பாம்புகளுடன் விளையாட மாட்டான், துறவிகளை நிந்திக்க மாட்டான், அறிஞர்களை விரோதித்துக் கொள்ள மாட்டான். மந்திரி, நீ புராணங்கள் சொல்வதைக் கேட்டதில்லையா? முன்காலத்தில் அறநெறியாளனின் சாபத்தினால்தான் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்தார். ஒருவன் உயர்ந்த நிலையை அடைந்த போதிலும் ஒருபோதும் பூஜிக்கத் தகுந்த அறிஞர்களை நிந்திக்க மாட்டான். ஆகவே ஒருவன் எப்போதும் அறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அறநெறியாளர்களை ஒருபோதும் மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. ஏனெனில் அவர்கள் மூவுலகங்களின் சக்திகளை ஒருங்கே கொண்டவர்கள். அவர்கள் தானம், கௌரவம், புகழ் ஆகியவற்றால் பூஜிக்கத் தகுந்தவர்கள். எல்லா பொருள்களையும் அழிக்கக்கூடிய நெருப்பையும், கடிக்க முடியாத சமுத்திரத்தையும், நீந்த முடியாத களங்கத்தை, தெய்வே உடைய சந்திரனையும் படைத்த அறநெறியாளரின் கோபத்தால் யார்தான் அழியமாட்டார்கள்? அவர்களுடைய மூதாதையர்களும் தேவர்களும் எந்த பெரியோர் கரத்தினால் தங்கள் ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றனரோ அவர்களை விட பெரியவர் யார்? துறவரத்தை தங்கள் கடமையாக கொண்டுள்ள அவர்களை யார்தான் வணங்க மாட்டார்கள்? துறவரத்தை மேற்கொண்டவனும் தேவர்களாலும் மனிதர்களாலும் கௌரவிக்கப்பட்டவனுமான பரதன் ஆண்ட பாரத தேசத்தில் உள்ள பெரியோர்களை யார்தான் ஆச்சரிக்க மாட்டார்கள்? சமுத்திரத்தை கையில் ஏந்திக் குடித்தவரும் விந்திய மலையின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தியவருமான அகஸ்தியரைப் போன்ற பெரியோர்களை விட எதை பெரிதாகச் சொல்ல முடியும்? ஆண்டவரை பூஜிக்க விரும்புபவன் கேவலம் அறநெறியாளர்களை தங்களால் முடிந்த வரையில் திருப்தி செய்தாலே போதும். துவாரகையில் கிருஷ்ண பகவான் சொல்லுகிறார், எவனொருவன் அறிஞர்களை பூஜிக்காமல் அடித்து, சபித்து, நிந்தையாக பேசுகிறானோ அவன் என்னைச் சேர்ந்தவன் அல்ல, அவனை ஜ்வலிக்கும் நெருப்பிலே போட வேண்டியதுதான். மேலும் என்னை பூஜிக்க விரும்புபவர்கள் எப்போதும் அறநெறியாளர்களை கரவிக்க வேண்டும். அப்போதுதான் நான் திருப்தி அடைந்தவனாவேன். ஆகவே மந்திரி, ஒரு பாவமுமற்ற அறநெறியாளனை அடித்த குற்றத்திற்காக அவன் கையை வெட்டி விடுங்கள் என்றான் நீதி மன்னன். அப்போது அந்த அறநெறியாளன் ஓடி வந்து
ராஜகுமாரனின் அறியாமையினால் இது நடந்தது. இப்போது நான் திருப்தி அடைந்து விட்டேன். இனி அவன் இப்படி நடந்து கொள்ள மாட்டான், மன்னித்து விடுங்கள் என்று வேண்டி நின்றான். அதைக் கேட்ட பார்த்திபனும் தன் உத்தரவை மாற்றிக்கொண்டான். இவ்விதம் கதையை முடித்த வேதாளம், அரசனை நோக்க, சொல்லுமையா ராஜனே, வேந்தன் இருவரில் யார் சிறந்தவர் என்று கேட்டது. அரசனே சிறந்தவன். தன் மகன் என்றும் எண்ணாமல் அவன் தன் கடமையை போற்றி தண்டனை அளித்ததால்தான் என்று விக்கிரமாதித்தன் சொல்லவே, அவன் தோளை விட்டு வேதாளம் மறைந்து முருங்கை மரத்திற்குப் போய்விட்டது. தொடரும்.